Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. I am having my technical champion Sherina along with me. So வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு அயனோட சில எலிமெண்ட் அலாயா சேர்க்கும் போது அதோட பண்பு எப்படிலாம் மாற போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Phosphorus generally kept below 0.4%. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஞாபகம் வந்து 0.4 பாஸ்பரஸ் அப்படின்றத 0.4 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறோம். As it dissolves in ferrite and slightly increasing strength and hardness, large quantity of phosphorus tend to crack the steel when cold worked, making steel cold short. ஸோ கோல்ட் ஷார்ட்னஸ் அப்படின்ற ஃபினாமினா வந்து இங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்பரஸ் சேர்க்கலாம். பாஸ்பரஸ் வந்து 0.4 தான் இருக்கணுன்றாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். கொஞ்சம் கூட போனால் கூட நமக்கு என்னென்னா கோல்டு ஷார்ட்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கணும். ஏன்னா கிராக் வர ஆரம்பிச்சிடும்ன்றாங்க. நீங்கள் பாஸ்பரஸ் மேலே பாசத்தை பொழிஞ்சு அதிகமாக சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்? கிராக் ஆகிடும். ஸோ பாஸ்பரஸ் சேர்த்தா கிராக் ஆகிடும். அந்த கிராக் வந்து இட் இஸ் த கோல்டு கிராக் அப்படின்னு சொல்லலாம். கோல்டு ஒர்க் பண்ணும்போது வர நடக்குது. அடுத்தது Silicon 0.05% to 0.3% and dissolves in ferrite and higher strength of steel without gradually decreasing the ductility. So ductility குறைக்காம strength increase பண்றதுக்கு சிலிகான் சேர்த்தா 0.05 ல 0.3%. அடுத்தது Manganese increase hardenability, wear and tear resistance, reduces ductility and weldability, increase hardenability significantly. ஸோ மேங்கனீஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஹார்டனபிலிட்டி சொல்கிறாங்க. டக்டிலிட்டி குறைக்கும், வெல்டபிலிட்டி குறைக்கும். டக்டிலிட்டியை குறைக்கும், வெல்டபிலிட்டியை குறைக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஆனால் ஹார்டனபிலிட்டியை அதிகப்படுத்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதே தான் மறுபடியும் அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வியர் அண்ட் டியர் ரெசிஸ்டன்ஸும் அதிகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது Molybdenum increases strength, toughness and red hot hardness. It enhances corrosion and abrasion resistance when it is used with chromium, manganese and vanadium. ஸோ வந்து மாலிப்டினத்தோட குரோமியம், மேங்கனீஸ், வெனடியம் சேர்க்கும்போது நமக்கு வந்து அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் டஃப்னஸ் அண்ட் ரெட் ஹாட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஷெரினா மூலிமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பாஸ்பரஸ் சேர்த்தா நடக்கும், சிலிகான் சேர்த்தா நடக்கும், மேங்கனீஸ் சேர்த்தா நடக்கும், மாலிப்டினம் சேர்த்தா நடக்கும் பார்த்தோம். பாஸ்பரஸ் சேர்த்தா வந்து நம்ம கம்மியாக இருந்தால் நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தும், ஹார்ட்னஸ் அதிகப்படுத்தும். ஆனால் அதிகமான கிராக் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. கோல்டு ஷார்ட்னஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. சிலிகான் சேர்த்தா வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தும். ஏன்னா வந்து ஸ்பெரைட்டோட டிஸ்பிளே ஆகுது. இது வந்து என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துது, ஆனால் டக்டிலிட்டியில் எந்த பிரச்சனையும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேங்கனீஸ் வந்து ஹார்டனபிலிட்டி அதிகப்படுத்தும், வியர் அண்ட் டியர் ரெசிஸ்டன்ஸ் இது பண்ணும், ஆனால் வந்து டக்டிலிட்டி குறைச்சிடும், வெல்டபிலிட்டி குறைச்சிடும் சொல்கிறாங்க. மாலிப்டினம் வந்து ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தும், டஃப்னஸ் அதிகப்படுத்தும், ரெட் ஹார்ட்னஸ் அதிகப்படுத்தும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் குரோமியம், மேங்கனீஸ், வெனடியம் சேர்ந்தா கரோஷன் அண்ட் அப்ரேஷன் தான் அதிகப்படுத்தும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு அற்புதமாக கற்றுக் கொடுத்த ஷெரினாக்கு தேங்க்யூ ஸோ மச்.